ஓம் சாந்தி. முரளி தேதி 27/5/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, காலனுக்கெல்லாம் காலனான பாபா உங்களை காலன் மீது வெற்றி அடைய வைப்பதற்காக வந்துள்ளார். மன்மனாபவ என்ற மந்திரத்தினால்தான் நீங்கள் காலன் மீது வெற்றி அடைவீர்கள். கேள்வி: ஆன்மீக தந்தை ஆன்மீக பயணிகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு சிறந்த கல்வியை அளிக்கிறார்? பதில்: ஏ ஆன்மீக பயணிகளே, நீங்கள் தேக உணர்வை விடுத்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள். ராவணன் அரை கல்பமாக உங்களை தேக அபிமானியாக ஆக்கியது. இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மாதான் உங்களுக்கு அளிக்கிறார். வேறு யாரும் கொடுக்க முடியாது. பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள், தங்களுடைய தந்தையின் புகழை கேட்டீர்கள். உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் என்றும் பாடப்படுகிறது. அவர் அனைத்து குழந்தைகளின் தந்தையாவார். மற்றவர்கள் அனைவருமே தங்களுக்குள் சகோதரர்கள் ஆவார்கள். மேலும் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் ஒருவராவார். அவர்தான் சிவபாபா. ஹே குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு 2 தந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். லௌகிக்க தந்தை மற்றும் பரலோக தந்தை. படைப்பவரிடமிருந்து படைப்பிற்கு ஆஸ்தி கிடைக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. இது எல்லையற்ற ஆஸ்தியாகும். எல்லையில்லாத தந்தை ஒரே ஒருவர் ஆவார். அவரிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. அவர் நிராகாரமானவர். அவருடைய பெயர் பரமபிதா பரமாத்மா சிவன் என்பதாகும். சிவ பரமாத்மாய நம என்றும் சொல்கிறார்கள். அவர் உயர்ந்திலும் உயர்ந்தவர் ஆவார். உங்களுக்கு புத்தி நிராகார தந்தையின் பக்கம் செல்கிறது. அவர் பரந்தாமத்தில் இருக்கிறார். அங்கிருந்துதான் ஆத்மாக்களாகிய நீங்கள் வருகிறீர்கள். தந்தையும் அங்குதான் இருக்கிறார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். அதில் கூட பாரதம் பரம்பிதா பரமாத்மாவின் பிறப்பிடமாகும். சிவஜெயந்தி கூட இங்குதான் கொண்டாடுகிறார்கள். அந்த ஆன்மீக தந்தைக்குத்தான் ஞானக்கடல், பதித்த பாவனன், லிபரேட்டர், கைடு என்று சொல்லப்படுகிறது. அவரே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர். இதை பாரதவாசிகள் அறிந்துள்ளார்கள். இது துக்கதாமமாகும். பாரதம்தான் சுகதாமமாக இருந்தது. தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். ஹே பாரதவாசிகளே, உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்த பொழுது நீங்கள் உலகிற்கு தலைவனாக இருந்தீர்கள். தேவி தேவதா தர்மம் உயர்ந்ததாக, கர்மம் சிறந்ததாக இருந்தது. இப்பொழுது தர்மம் தாழ்ந்து செயல் சீர்கட்டு போய்விட்டது. தங்களை தூய்மையான தேவதை என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. கலியுக கடைசி வரை பக்தி மார்க்கம் நடக்கிறது. இதில் ஞானம் இருப்பதில்லை. ஞானத்தினால் சத்கதி ஏற்படுகிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான தந்தை வராதவரை சத்கதி ஏற்பட முடியாது. நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இச்சமயத்தில் இருப்பதே பதீதமான உலகம். ஒருவர் கூட பாவனமாக இருப்பதில்லை. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் மறுபிறவி இங்கேயே எடுக்க வேண்டியுள்ளது. விஷத்தினால் பிறவி எடுக்க வேண்டியுள்ளது. திரும்பி போக முடியாது. சக்கரம் முடிவடையும் பொழுதுதான் தந்தை வந்து அழைத்துச் செல்கிறார். இதற்குத்தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. சுப்ரீம் ஆத்மா ஆன்மீக ஞானத்தை அளிக்கிறார். சுப்ரீம் ஆத்மாதான் ஞானக்கடல், பதித்த பாவனன் ஆவார். மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானம் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். யஜ்யம், தவம், தீர்த்தம் போன்றவைகளை செய்து
இன்னுமே கீழே விழுந்து வந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் முதலில் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள். பாரதத்தில் தூய்மை இருந்த பொழுது சாந்தி, சுகம் இருந்தது. ஹெல்த், வெல்த் இரண்டுமே இருந்தது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முந்தைய விஷயமாகும். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அந்த நேரம் வேறு எந்த மதங்களும் இருக்கவில்லை. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா மதம் மட்டும் இருந்தது. அதை பரமபிதா பரமாத்மா ஸ்தாபனை செய்திருந்தார். சொர்க்கத்தின் ஸ்தாபனையையோ அவர்தான் செய்வார், மனிதர்கள் செய்ய முடியாது. கிருஷ்ணரை படைப்பவர் என்று சொல்ல முடியாது. இல்லை, ஒரே ஒரு நிராகார சிவன்தான் படைப்பவராவார். மற்றவை அவருடைய படைப்பு ஆகும். படைப்பவரிடமிருந்துதான் படைப்பிற்கு ஆசி கிடைக்கிறது. நான் உங்களுடைய எல்லையில்லாத தந்தை. நான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத ஆஸ்தியை அளிக்கிறேன். சூரிய வம்ச சந்திர வம்சத்தின் தூய்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிராமண தர்மம் என்பது உச்சுக்குடுமி போன்றதாகும். எல்லோரையும் விட உயர்ந்தவர் ஆன்மீக தந்தை. ஆத்மாக்களை தனக்கு சமமாக ஆக்குகிறார். தந்தை ஞானக்கடல், சுகக்கடல் ஆவார். எனவே உங்களையும் அது போல ஆக்குகிறார். பாரதம்தான் சுகதாமமாக இருந்தது, இப்பொழுது துக்கதாமமாக இருக்கிறது. தந்தை எப்படி வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. சத்யுக ஆரம்பம் முதல் கலியுக கடைசி வரையும் இந்த முழு சரித்திரம் பூகோளமே பாரதத்தினுடையது ஆகும். இந்த லட்சுமி நாராயணர் எவ்வளவு ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தராகவும் இருந்தார்கள். ஒரு பொழுதும் நோய்வாய்ப்படவில்லை. இப்பொழுது காலன் மீது வெற்றி அடைவதற்கான கல்வியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு காலன்களுக்கெல்லாம் காலன் மகா காலன் என்று சொல்லப்படுகிறது. அவர் உங்களை காலன் மீது வெற்றி அடைய வைக்கிறார். பெயர் கூட சிவாய நம என்று கூற கேட்டுள்ளீர்கள். நீங்கள் பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர், நாய் பூனையில் இருக்கிறார் என்று சொல்ல மாட்டீர்கள். இதற்கு தர்மத்திற்கு நிந்தனை என்று சொல்லப்படுகிறது. தந்தையை நிந்தனை செய்கிறார்கள். இப்பொழுது இது கல்பத்தின் சங்கம யுகத்தின் நேரமாகும். இச்சமயம்தான் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது விநாசம் முன்னால் நிற்கின்றது. கீதையில் கூட யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்ன செய்து சென்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தலை சிறந்த சாஸ்திரமாக இருப்பது ஸ்ரீமத் பகவத்கீதையாகும். அதிலிருந்துதான் பிறகு மற்ற சாஸ்திரங்கள் வெளிப்பட்டுள்ளன. கீதை தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நான் வந்து உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்குகிறேன் என்று தந்தை சொல்கிறார். மீண்டும் உங்களை தேவி தேவதையாக ஆக்குகிறேன். பிறகு நீங்கள் சத்திரியர், வைஷ்யர், சூத்திரராக ஆகிறீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். யார் முதலில் சத்யுகத்தில் வருகிறார்களோ அவர்களே அவசியம் எல்லோரை காட்டிலும் அதிகமான பிறவிகள் எடுக்கிறார்கள். பாரதவாசிகளாகிய நீங்கள் அதிகபட்சம் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். குறைந்தபட்சம் ஒரு பிறவி. இதையும் தந்தைதான் அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையை தவிர வேறு யாரையும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. பதித்த பாவனர் ஞானக்கடல் என்று கூறும் பொழுது புத்தி மேலே சென்று விடுகிறது. தந்தைதான் அனைவரையும் விடுவித்து திரும்ப அழைத்துச் செல்கிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தையாவார். நல்லது. பிறகு அனைவருக்கும் துர்கதி எப்படி ஏற்படுகிறது? யார் செய்வது? சத்கதி என்று சத்யுகத்திற்கும் துர்கதி என்று கலியுகத்திற்கும் சொல்லப்படுகிறது. நான் கல்ப கல்பமாக
குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்து சத்கதி அளிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி அறிந்துள்ளீர்கள். பள்ளிக்கூடங்களிலோ பாதி சரித்திர பூகோளம் கற்பிக்கிறார்கள். சத்தியுகம் திரேதாவில் யார் ஆட்சி செய்திருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த லட்சுமி நாராயணர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்ற படமோ சரியாக உள்ளது. எவ்வளவு காலம் அவர்களுடைய ராஜ்யம் நடந்தது என்பதை நீங்கள் சொல்ல முடியும். கிறிஸ்துவர்களின் பரம்பரை 2000 வருடங்கள் நடந்தது. பௌத்தியர்களின் பரம்பரை இவ்வளவு காலம் நடந்தது. இஸ்லாமியர்கள் அதற்கு முன்பு சந்திர வம்சத்தினர் இருந்தார்கள். அது 1250 ஆண்டுகள் நடந்தது. சத்யுக திரேதாவில் சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் தான் இருந்தார்கள். வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. நீங்கள்தான் சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினராக ஆகிறீர்கள். இப்பொழுது மீண்டும் பிராமண வம்சத்தினர் ஆகி உள்ளீர்கள். இந்த முழு நாடகமும் பாரதத்தில் தான் அமைந்துள்ளது. பாரதம்தான் நரகம் மற்றும் சொர்க்கமாக ஆகிறது. மற்ற தர்மத்தினருக்காக அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் வருவதே இல்லை. யாராவது இறந்தால் சொர்க்கவாசியானார் என சொல்கிறார்கள். ஆனால் புரிந்து கொள்வதில்லை. நரகவாசிகள் நரகத்தில்தான் பிறவி எடுக்க வேண்டி வரும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில்தான் மறுபிறவி எடுப்பார்கள். இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கவாசியாக இருந்தார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அவர்கள் இந்த ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள்? லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமோ நினைவில் இருக்க முடியாது. சத்யுகத்தில் இந்த சாஸ்திரங்கள் போன்றவை இருப்பதில்லை. இவை முழுவதுமே பக்தியின் சாதனங்களாகும். ஏணிப்படியில் கீழே இறங்க வேண்டி உள்ளது. சத்தோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ ரஜோ தமோவில் இந்த படி இறங்குவதற்கு 5000 ஆண்டுகள் பிடிக்கிறது. சத்யுகத்தில் 16 கலைகள் நிறைந்தவராக, பிறகு திரேதாவில் 2 கலைகள் குறைவு. ஆத்மாவில் வெள்ளியின் கலப்படம் ஆகியுள்ளது. செம்பு யுகத்தில் வரும்பொழுது செம்பினுடைய கலப்படம் ஆகியது. இச்சமயம் முற்றிலுமே தமோ பிரதானமாக உள்ளது. ஆத்மாவில்தான் துரு ஏறுகிறது. நீங்கள்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இதை ஆன்மீக தந்தையான சிவபாபா வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் இப்பொழுது ஆத்ம அபிமானியாக வேண்டும். ராவணனின் பிரவேசம் ஆகிய உடனே எல்லோரும் தேக அபிமானி ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது உங்களை ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் தான் 84 பிறவிகள் எடுத்து பல்வேறு பாகம் நடித்துக் கொண்டே வந்துள்ளோம். இப்பொழுது 84 சக்கரம் முடிவடைந்தது. இப்பொழுது சரீரம் கூட இற்றுப்போன நிலையை அடைந்து விட்டது. துவாபர யுகத்திலிருந்து ராவணராஜ்யம் ஆரம்பமாகிறது. சத்யுகத்தில் இருப்பது ராமராஜ்யம். சத்யுகத்தில் நீங்கள் ஆத்மாபிமானியாக இருந்தீர்கள். துவாபர கலியுகத்தில் நீங்கள் தேக அபிமானியாகி விடுகிறீர்கள். ஆத்மாவையும் அறியாமல் இருக்கிறீர்கள், பரமாத்மாவை பற்றியும் அறியாமல் இருக்கிறீர்கள். ஆத்மா ஒரு நட்சத்திரமாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம். அதை தெய்வீக பார்வையில்லாமல் பார்க்க முடியாது. அது முற்றிலுமே சூட்சுமமானது. ஆத்மாதான் ஒரு உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம். பரமபிதா பரமாத்மா கூட புள்ளியாவார். அவருக்குத்தான் ஞானக்கடல், பதித பாவனர், நாலேஜ்ஃபுல் என்று அழைக்கப்படுகிறது. பரமபிதா பரம ஆத்மாவிடம் படைப்பின் முதல், இடை, கடைசியை பற்றிய ஞானம் உள்ளது. விதை ரூபமாக இருக்கும் காரணத்தால் அவருக்கு சத் சித் ஆனந்த சொரூபம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையிடம் இருக்கும் ஞானத்தை
அவர் அவசியம் கூற வேண்டியிருக்கும். இது ஆன்மீக ஞானமாகும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும். சிவபாபா நமக்கு படிப்பிக்கிறார். அவரே நாலேஜ்ஃபுல் ஆவார். பாபாதான் வந்து சொர்க்கத்தின் படைப்பை படைக்கிறார். உங்களை சொர்க்கத்துக்கு தகுதியுள்ளவராக ஆக்குகிறார். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை எந்த மனிதரும் அறியாமல் இருக்கிறார்கள். தந்தையையே அறியாத காரணத்தினால் பாரதத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. பாரதத்தில் தூய்மை இருந்த பொழுது சுகம், சாந்தி இருந்தது. இப்பொழுதோ இருப்பதே நரகமாக. பிறகு சொர்க்கத்தில் யாராவது எப்படி செல்ல முடியும்? முற்றிலுமே கல் புத்தி ஆகிவிட்டுள்ளார்கள். நான் குழந்தைகளுக்காக ஏதேனும் பரிசு எடுத்து வருவேன் அல்லவா என்று தந்தை சொல்கிறார். உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன். யார் போன கல்பத்தில் ஆஸ்தி எடுத்தார்களோ அவர்களே இப்பொழுதும் எடுப்பார்கள். மனிதரிலிருந்து தேவதையாக ஆவார்கள். உண்மையில் எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். இப்பொழுது பிரம்மா மூலமாக சிவபாபா படைப்பை படைத்துக் கொண்டிருக்கிறார். பிரம்மா குமார் குமாரி ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா பாவ கர்மங்களும் அழிந்துவிடும் என்று தந்தை சொல்கிறார். இந்த ஆன்மீக ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. ஆன்மீக தந்தைதான் ஆத்மாக்களுக்கு ஞானம் அளிக்கிறார். நீங்கள் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறீர்கள். தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம அபிமானி ஆகிறீர்கள். ஆத்மா அழிவற்றதாகும். ஆத்மாவில்தான் நடிப்பின் பாகம் நிரம்பியுள்ளது. ஆத்மா எப்படி 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறது என்பதை இப்பொழுது தெரிந்திருக்கிறீர்கள். நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம். பிறகு சந்திர வம்சத்தினரானோம். மீண்டும் நாம் சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். இப்பொழுது தந்தை சத்தோபிரதானமாக ஆவதற்கான அறிவுரை வழங்குகிறார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். பகவானின் வாக்கியம். கீதையின் பகவான் சிவ தந்தையே ஆவார், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா கூட இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் மற்றவரையும் ஆன்மீக பயணம் செய்விக்க வேண்டும். தங்களை சத்தோபிரதானமாக ஆக்குவதற்காக ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, காலனின் மீது வெற்றி அடைவதற்காக தந்தையின் அறிவுரையை கவனத்தில் கொள்ள வேண்டும். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் அளிக்க வேண்டும். வரதானம். பாப் தாதாவின் கடமையை தனது இலக்காக ஆக்கிக் கொள்ளக்கூடிய மாஸ்டர் மரியாதா புருஷோத்தம், அதாவது ஒழுக்கத்தின் உச்சமானவர் ஆகுக. தன்னுடைய சிறப்பம்சங்களை சிந்திக்கும் போது பரவசம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மற்றவர்களின் வருமானத்தின் மீது ஒருபோதும் கண்கள் செல்லக்கூடாது. மற்றவர்களின் பரவசத்தை இலக்காக ஆக்குவதற்கு பதிலாக
பாப் தாதாவின் குணங்கள், காரியங்களை இலக்காக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாப் தாதாவுடன் கூட அதர்மத்தை அழிக்கக்கூடிய மற்றும் சத்திய தர்ம ஸ்தாபனையின் காரியத்தில் உதவியாளராகுங்கள். அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதர்மமான காரியத்தை அல்லது தெய்வீக மரியாதையை உடைப்பதற்கான செயலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் மாஸ்டர் மரியாதா புருஷோத்தம், அதாவது ஒழுக்கத்தின் உச்சமானவராக இருப்பார்கள். ஸ்லோகன்: ஞானம் நிறைந்தவராகி வீணான கேள்விகளை அழித்து விடுவீர்கள் என்றால் நேரம் மீதமாகும். அவ்யக்த சமிஞை: சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் மேலே கொடுத்துவிட்டு தான் எண்ணமற்றவராக சென்று கொண்டே இருங்கள். கருத்துக்களை சொல்வது, சமிஞை கொடுப்பது அது வேறு விஷயம். குழப்பத்தில் வருவது என்பது வேறு விஷயம். எனவே சதா ஒரே ரசனை. எண்ணங்களை கொடுத்தோம், உடனே எண்ணங்களற்ற நிலையில் ஆகிவிட்டோம் என்று இருக்க வேண்டும். சதா கவனம் இருக்கட்டும். கர்மேந்திரியங்களை வென்றவராக வேண்டும். ஏதேனும் ஒரு கர்மேந்திரியத்தின் கவர்ச்சியும் கூட ஒரு பாபாவுடையவராக ஆகவிடாது. ஒரே ரசனையுள்ள நிலையில் நிலைத்திருக்க விடாது. ஓம் சாந்தி. மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். யாருக்கு பகவானே துணைவனாக இருக்கிறாரோ அவரை புயல்களும் சூறாவளியும் எப்படி தடுக்க முடியும்? பாருங்கள், இந்த பாடல் ஆத்மா மற்றும் பரமாத்மா என்று இரண்டு பொருட்கள் ஆவார். அவ்வாறேயன்றி இறைவன் எங்கும் நிறைந்தவர் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. ஏனென்றால் யாருடைய துணை இறைவனோ அவர் ஆஜராக இருக்கும் பொழுது கூட இந்த சிருஷ்டியில் இவ்வளவு துக்கம் ஏன்? மனிதர்கள் ஏன் இவ்வளவு பரம ஏழைகளாகவும் யாசிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள்? பரமாத்மாவோ சுகஸ்வரூபமாக இருக்கிறார். எனவே பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்வது பரமாத்மாவை அவமதிப்பது போன்றதாகும். பகவான் ஆஜராக இருக்கிறார் என்றால் உலகம் சுகஸ்வரூபமாக இருக்க வேண்டுமா? இல்லையா? அல்லது துக்கத்தின் ரூபமாக இருக்க வேண்டுமா? பிறகு பரமாத்மாவை கூப்பிடுவதன் அவசியம் என்ன? எனவே இந்த சமயத்தில் மாயைதான் எங்கும் நிறைந்திருக்கிறதே தவிர பரமாத்மா எப்பொழுதும் ஆஜராக இருக்கிறார் என்பதல்ல. பரமாத்மா ஒரு முறை சங்கமத்தில் மட்டுமே வருகிறார். அப்பொழுதுதான் அவரை ஆசிர் நாசிர், அதாவது ஆஜராக இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். மற்றபடி அவரது நினைவு அனைவருடைய இதயங்களிலும் அவசியம் நிறைந்திருக்கிறது. சரீரத்தை இயக்கக்கூடிய சக்தியோ ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பல்வேறு சம்ஸ்காரங்களை உடைய ஆத்மாதானே தவிர பரமாத்மா அல்ல. இப்பொழுது பரமாத்மாவின் துணையை ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த மாயையின் புயல் மற்றும் சூறாவளியை கடந்து செல்வதற்காக. எனவே அவசியம் மாயையின் புயல் என்று ஏதோ இருக்கிறது. அதை கடந்து செல்வதற்காக அந்த பரமாத்மாவின் துணையை ஆத்மாக்களாகிய நாம் வேண்டுகிறோம். ஒருவேளை அவர் ஆஜராக இருந்திருந்தார் என்றால் மாயையின் குழப்பமும் இருக்காது. அவரது ஆதரவை பெறுவதற்காக நினைவு செய்ய வேண்டியும் இருக்காது. எனவே ஆத்மாக்களாகிய நாம் மற்றும் பரமாத்மா இருவருக்கும் இந்த நாடகத்தில் பாகம் உள்ளது. எனவே எப்பொழுது பரமாத்மா வருகிறாரோ அப்பொழுது அவரது முழுமையான ஆதரவை பெற்று அவருடையவராக ஆகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் மாயையின் புயல்களிலிருந்து விடுதலை அடைவீர்கள். அவர் அனைவருக்கும் சுகம் அளிக்கும் வள்ளலாகத்தான் இருக்கிறார் என்றாலும் கூட
நடைமுறையில் யார் அவருடைய ஆதரவை நாடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அவரது துணை கிடைக்கிறது. எனவே அந்த குழந்தைகளுக்கு கூடுதலான பிராப்தியாகிறது. அவர் உலகத்திற்குள்ளே வந்து ஆஜராக ஆகியிருக்கிறார் என்றாலும் கூட, ஓஹோ, ஆச்சரியமாக உள்ளதே, உலகம் இவரை அறியாத காரணத்தால் இவரது ஆதரவை எடுத்துக்கொள்வதில்லை. ஒருவேளை இவரது முழுமையான துணையை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் அவர் உதவி அளிப்பதில் புகழ்பெற்றவர். ஒரு அடி நீங்கள் முன்னால் வந்தீர்கள் என்றால் நான் 10 அடிகள் முன்னால் வருவேன் என்று சொல்கிறார். எனவே அவர் முழுமையான ஆசியை அளிக்கிறார். அதில் எந்த ஒரு குறைவும் இருப்பதில்லை. நல்லது. ஓம் சாந்தி.